லெட்ஸ் வைப் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டேவை சஜஸ்ட் பண்ண போகிறோம். இது ஹோட்டலா, ஒரு ரெசிடென்சியா, 5 ஸ்டார் ஹோட்டலா, எங்கே இருக்குது, மெயின் ரோட்லேயேவா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். முக்கியமாக கோயம்புத்தூர் போய் ஒரு 2-3 நாள் நான் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ கோயம்புத்தூருக்கு ரீச் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் நான் ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கிறவங்க, வீட்டில் இருந்து கிளம்பி இன்னொரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இடம் பக்காவாக சூட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாகவே இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு வைப் இல்லை அப்படின்ற ஃபீல் இருக்கும். எங்கே அப்படின்னா, ஸ்டே பண்ணுற இடத்துல. இந்த ரெசிடென்சி ஹோட்டல் எவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலுமே நம்ம அங்கே போய் ஏதோ தங்கியிருக்கிறோம், நம்ம இந்த ரூமில் இருந்து அடைஞ்சிருக்கோம், வெளியே எப்படா போவோன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வீட்டிலேயே நீங்கள் இருந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வெளியூருக்கு போனாலும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஒரு இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் இருக்கிற இந்த யூ ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டான அக்யூரேட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட சொந்த வீடையே வந்து அவங்க உங்களுக்கு வந்து ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. 1 நாள் 2 நாள் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கலாம். வீடு அப்படியே உங்களுக்கு உள்ளே வந்து பெட் இருக்கும், டிவி இருக்கும், வாஷிங் மிஷின், பாத்ரூம் அட்டாச்சு இருக்கும், சுடுதண்ணி இருக்கும், ஆர்ஓ வாட்டர் இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் போனீங்கன்னா மட்டும் போதுங்கிற மாதிரி. ஸோ அப்படியே அந்த வீட்டை நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு சாப்பாடை சாப்பிட்லாம். நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் நீங்கள் கேட்குறத அவங்க சமைச்சு தராங்க. வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. அதை விட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் இருக்குது, நீங்களே வேணாலும் சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போய் இன்னொரு வீட்டில் தங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட ஓனரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க அம்மாவும் நம்ம கூட பேச போகிறாங்க. அவங்க இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் விக்ரம் கோபாலன். நான் பேசிக்கலி யூஎஸில் இருக்கேன். இங்கே வந்துட்டு ஹோம் ஸ்டே வந்துட்டு அம்மா அப்பா ஹெல்ப்பில் வி ஆர் செட்டிங் அப் ஹோம் ஸ்டே ஃபார் ஆல் த விசிட்டர்ஸ் ஹூ ஆர் கம்மிங் ட்ராவலிங் ஹியர். இது எப்படின்னா, ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ கிராமத்தில், அப்படி ஒரு செட்டப்பில் பண்ணணுங்கிறது தான் ஐடியா. ஸோ வி வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட். தட்ஸ் ஒய் நாங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் பண்ணாமல் வெளியே கிராமத்தில் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, வி ஹாவ் அ ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் டெம்பிள் ரைட் நெக்ஸ்ட் டு இட். அதுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த ஹோம் ஸ்டே. 2 ஃபார்ம் ஸ்டே இருக்குது, லைக் பீப்புள் கேன் ஸ்டே ஹியர். இங்கே வந்துட்டு பேசிக்கலி மக்கள் வந்து கோயிலுக்கு வருவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஹூஎவர் ட்ராவலிங் அக்ராஸ் ஃப்ரம் கேரளா டு பெங்களூர் ஆர் டு சென்னை ஆர் டு ஊட்டி, தேல் ஸ்டாப் பை அண்ட் தேல் ஹாவ் சம் ஃபன் டைம் ஹியர் அண்ட் கோ. அண்ட் ஆல்சோ கெட் டுகெதர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ ஃபுட்டு வந்துட்டு அம்மா தான் பார்த்துக்குறாங்க. அம்மா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வாட் எவர் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார், வரவங்க என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி வீட்டு சமையல் பண்ணி கொடுக்குறோம். இங்கே தோட்டத்தில் விளையிறது வச்சு, இங்கே லோக்கல் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணி கொடுக்குறோம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் நாட் அ ஹோட்டல் கைண்ட் ஆஃப் ஸ்டே. உங்கள் கிராமத்துக்கு போனால் யாராவது சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கான்செப்டில் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம். வணக்கங்க, நான் விக்ரமோட அம்மாங்க. அதாவது விக்ரம் வந்து புக்கிங் எடுக்கிறாரு, நான் இங்கே சர்வீஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே நல்ல சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, குக் இருக்காங்க, நானும் சமைப்பேன். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். இன்னொன்று, எங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டுங்க. மோஸ்ட்லி ஆயில் எல்லாமே கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி சுகருக்கு, பிபிக்கு எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் என்ன கேட்டாலும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். குழந்தைகளுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் அதுவும் நாங்கள் கொடுப்போம். மாடு எங்ககிட்ட இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது. அதனால் எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளையிறத வச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. இங்கே வந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்ககிட்ட பழகுறாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் அவங்கள எடுத்துக்குவோம். என்ன ஃபெசிலிட்டி எப்போ கேட்டாலும், எந்த டைம் செக்இன் வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம். எல்லாமே எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்துட்டாங்க. எங்கள் ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரி வந்தாச்சுங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் கூட வந்து தங்கிட்டு போயிட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 4 இடத்துல இருக்குங்க. வடவள்ளி, மாதம்பட்டி, சரவணம்பட்டி, அந்த 4 இடத்துல இருக்குது. அங்கெல்லாம் ஃபுல்லாக ஹோம் ஸ்டே, டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இந்த மாதிரி இங்கே கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் சமைக்கிறதுனாலும் சமைச்சிக்கலாம், இல்லை எங்களை செஞ்சு கொடுக்க சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். இங்கே வந்துங்க பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூம், 20x20 அந்த மாதிரி சைஸு. 2 பெட்ரூம் இருக்குது, ஃபுல்லி ஏசி.
குயின் சைஸ் காட் வந்து 2 பெட்ரூம்லேயும் 2 காட் போட்டிருக்கோம். சோஃபா எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். வைஃபை கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு குக்கிங் என்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது. ரொம்ப ஸ்பேசியஸாக, நல்ல காற்று, நல்ல தண்ணி, அந்த மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இன்னொன்று, இங்கே நிறைய ஃபங்க்ஷன், எங்கள் பார்ட்டி ஹால் இருக்குங்க. இதில் ஒரு 200 மெம்பர்ஸ் 300 மெம்பர்ஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன் பண்ணலாம். வளைகாப்பு, சீரு, ரிசப்ஷனு, காது குத்து சீர், அந்த மாதிரி நிறைய ஆகிட்டுருக்குது. நிறைய கெட் டுகெதர் நடக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கெட் டுகெதர் பண்ணுவாங்க. கெடா விருந்து அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இங்கே இருந்துட்டு நிறைய கோவில் பார்க்கலாம். அப்புறம் இது கொடிவேரி டேம் இருக்குங்க, அதுக்கு எல்லோரும் நிறைய போவாங்க. பவானி, கொடிவேரி நிறைய போவாங்க. உங்களுக்கு வந்து இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் இங்கேயே கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் எங்கள் தோட்டத்துக்கு வாங்க, இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. தேங்க்யூ.